வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் அண்மையில் வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், அமீர் கான், ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா போன்ற தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இதனாலே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு உயர்ந்திருக்கு. மேலும் இப்போ ஷூட்டிங் ஜெய்ப்பூரில் போயிட்டுருக்கு. ஜெய்ப்பூரில் நம்ம அமீர் கான் மற்றும் ரஜினிகாந்த் சம்மந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம். கூடிய விரைவிலே இந்த ஷெடியூலை முடிச்சுட்டு அடுத்த ஷெடியூலுக்காகோசரம் தமிழ்நாடு திரும்ப போகிறாங்களாம் நம்ம கூலி டீம். அதனால் இப்போ ஜெய்ப்பூரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணியிருக்க அமீர் கான் அங்கே படப்பிடிப்பில் கலந்துருக்காராம். மேலும் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டு வருதாம். ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டரில் தான் நம்ம அமீர் கான் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாக நம்ம லோகேஷ் கனகராஜ் வெளியிடலை. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு இந்த படத்திலிருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் சிங்கிளோட கிளிம்ஸ். இந்த கிளிம்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்க யங்காக இருக்கார். அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வயசே ஆகலை என சொல்லப்பட்டது. மேலும் இந்த படத்தை பேன் இந்தியா படமாக எடுத்துகிட்டு வராரு லோகேஷ் கனகராஜ். தங்க கடத்தில் மையமாக வச்சு கதைகளம் நகரப்போகுது என்று சொல்லியிருக்காரு. கூலி என்று பெயர் வச்சதுனால இந்த படத்தில் ரஜினிகாந்த் கூலியாக நடிப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் இப்போ மக்களுக்கு இருந்துட்டு தான் வருது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சஸ்பென்ஸாக படக்குழு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போதும் சில ஃபோட்டோஸ், சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் லீக் ஆகிட்டு தான் இருக்குது. இதனால் படக்குழுவும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். இன்றைக்கி கூலி படத்துலேருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் பாட்டு. இந்த பாட்டு ஸ்ருதிஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்குமா. அதாவது ஸ்ருதிஹாசன் எந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க, அதாவது ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குமா என சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடி கிடையாது. அபிராமியும் நடிக்கிறாங்க. அபிராமி தான் இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடி என்று சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.